திருகோணமலை கிண்ணியா பகுதி விவசாயிகள் இரு பிரிவுகளாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் கிண்ணியா குட்டித்தீவு கால்நடை பராமரிப்பு திணைக்களத்திற்கு முன்பாக இன்று முற்பகல் இடம்பெற்றது. விவசாயிகள் பயிற்சியை மேற்கொள்ளும் இடங்கள் ஏற்கனவே மேய்ச்சல் தரையாக பயன்படுத்தப்பட்டு வந்ததாகவும் தற்போது விவசாயம் மேற்கொள்ளப்படுவதால் மேய்ச்சல் தரை இல்லாது போய்விட்டதாகவும் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எனவே கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரையை விடுவித்து தருமாறு கோரி கால்நடை வளர்ப்பாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாளாந்தம் இதை கொண்டு அதிகமான ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய ஜீவனோபாயத்தை கொண்டு செல்றாங்க. லட்சக்கணக்கான கால்நடை 85,000க்கு மேல கால்நடைகள். இந்த கால்நடைகளுக்கு உணவு, கால்நடைகளுக்கான சாப்பாடு, இதுக்காக வேண்டித்தான் இந்த போராட்டம். கிண்ணியா குட்டித்தீவு கால்நடை பராமரிப்பு வைத்தியரிடம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கையளித்தனர். இதேவேளை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சிலர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாங்கள் விவசாயம் மேற்கொள்ளும் இடங்களை விடுவிக்க முடியாது என தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எமது பாரம்பரிய காணியாகிய 35 வருடம் சுமார் 45 வருடம் காலமாக எமது நிலம் பயிர் செய்யப்பட்டு தற்பொழுது முடக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். நாங்கள் எமது பாரம்பரிய காணிக்கு சென்று உடனடியாக அந்த காணிகளில் நாங்கள் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். எனவே இதற்கான முடிவை எங்களுக்கு தரும் வரை நாங்கள் தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.